என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் சினமன் பன் செய்து காட்ட போகிறேன். இது சின்ன பிள்ளைகளுக்காக உங்களோட வீட்டில் பின்னேரம் நீங்கள் அதாவது மாலை வேளையில் டீ குடிக்கிற நேரத்தில் இந்த சினமன் பண்ணை குயிக்காக செய்யலாம். அவன் தேவையில்லை. அதனால தான் நான் இன்றைக்கு இதை உங்களுக்கு செய்து காட்டுறேன். இது யார் வேணுமென்றாலும் செய்யலாம். இப்போ நாங்கள் செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணுமென்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஈஸ்ட் ஒரு பேக்கெட் எடுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இருக்குது. நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், சீனி 2 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன். 1 கப் பால். 1 கப் பால் 135 மில்லி லிட்டர். 500 கிராம் மாவுக்கு 135 மில்லி லிட்டர் பால். பாலை நிகச்சூட்டு அளவில் சூடாக்கணும். நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது. கை வச்சு பார்த்தா அந்த சூடு உங்களுக்கு நீங்கள் சரியாக சுடுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்களன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஆற்றணும், அதாவது ஆற வைக்கணும். பால் நிகச்சூட்டு அளவில் சூடாக இருக்குது. இப்போ இந்த ஈஸ்டர் சீனியோட இந்த பாலை விட்டு விட்றேன். விட்டுட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விடுவோம். நல்லா ஒருக்கா கரைச்சி விட்டால் இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அப்படியே ஈஸ்ட்டை மூடி 5 நிமிஷம் விடுவோம். இப்போ நான் பிளெயின் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதாவது கோதுமை மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இது நான் 1/2 கிலோ எடுக்கணும். நான் இதை உங்களுக்கு நிறுத்து காட்டுறேன். அதே நேரம் உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி அளக்குறேன்றதை பாருங்கள். 15 மேசக்கரண்டி மா போட்டால் 1/2 கிலோ வரும். இப்படி ஃபுல்லாக அளக்கணும். 1 2 15 கொஞ்சம். அது நீங்கள் அளக்கிறத பொறுத்து கூட குறைய இருந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக இப்படி நீங்கள் ஃபுல்லாக அளந்தீங்களன்னு சொன்னால் சரி. 1 மேசக்கரண்டி இந்த மாதிரி அளந்து போடணும். கணக்க நிறையவா எடுத்து போடணும். இப்படி தட்டி அளக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டி அளக்கக்கூடாது. நீங்கள் அள்ளும்போது இப்படி நிறைய அள்ளணும். இந்த மாதிரி அள்ளி எடுத்தீங்கன்னா கரெக்டாக 15. அது ஒரு கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் நீங்கள் குழைக்கும்போது அது கரெக்டாக வரும். இந்த மாவை அரித்து வச்சு கொள்ளலாம். இப்போ ஈஸ்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குதுண்டு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சுருந்த மாவை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் உப்பு.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணி குழைக்கலாம். இப்போ 1 கப் பால் எடுத்துனான். இதில் 1/4 கப் ஓம் போட்டர், அதாவது லைட்டான சுடு தண்ணி எடுத்துருக்கேன். அது எந்த அளவு இதில் விடுறேன்ன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இப்போ வந்து இந்த 1/4 கப்பில் அரைவாசி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றாமல் குழைக்கணும். இந்த மா வந்து கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். கரெக்டாக 1/4 கப் தண்ணி எடுத்துருக்குது. இப்போ இதோடு சேர்த்து இப்போ குழைச்ச மாவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்து 75 இருந்து ஒரு 100 வரைக்கும் நீங்கள் பட்டர் போகலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இவ்வளோ போதும். இப்போ இந்த பட்டரை சேர்த்து நல்லா மாவோட பிணைஞ்சு குழைச்சி வைப்போம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா குழைக்கணும் மிக்ஸ் பண்ணி. இந்த பட்டர் வந்து மா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். இந்த ஒட்டுற பதத்தில் இருந்த மா வந்து நாங்கள் குழைக்க இந்த பட்டரோட இந்த மாவெல்லாம் சேர்ந்து நல்லா உருண்டு வந்துட்டுது. நல்லா குழைக்கணும், நல்லா சாஃப்டாக குழைக்கணும். இதை இப்படியே நல்லா பிணைஞ்சு குழைச்சிட்டு இப்போ பாருங்க மா வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த மா வந்து வெரியாக இருக்குது. இப்போ இன்னும் நல்லா குழைக்கணும். அதே நேரம் இன்னும் ஒரு 5 நிமிஷம், நான் இப்போ வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் குழைச்சிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா குழைப்போம். இப்போ நாங்கள் இந்த குழைச்ச மாவை இதில் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். நீங்கள் இந்த பாத்திரத்துலேயும் போட்டு மூடி வைக்கலாம். நான் உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காண்டி இது எந்த அளவுக்கு தூரத்துக்கு இது வந்து உப்பி வருகுதுன்றதை காட்டுறதுக்காண்டி நான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ வச்சுட்டு எங்களுக்கு சம்மராக இருந்தாலும் ஆனால் எங்களோட வீட்டுக்குள்ளே குளிராக தான் இருக்குது கொஞ்சம். அதனால் அவனை லைட்டாக சூடாக்கிட்டு ஒரு 60-70 டிகிரியில் ஒரு 3 நிமிஷம் சூடாக்கி எங்களோட ரூம் வீடு எப்படி ஒரு லைட்டான டெம்பரேச்சரில் இருக்குமோ அந்த அளவுக்கு வர்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியான சூட்டு இந்த அவனை சூடாக்கிட்டு நான் இந்த மாவத்துக்கு அதுக்கு வைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த கிளிங் ஃபிலிமாக தான் மூடணும் இல்லை, நீங்கள் சும்மா சாதாரண ஒரு மூடி இந்த மூடியால் கூட இப்படி மூடி விடலாம். இல்லை ஒரு பிளேட்டால் கூட நீங்கள் மூடிட்டு வைக்கலாம். இப்போ நான் இதை தூக்கி அவனில் வைக்க போகிறேன். இப்போ நாங்கள்
ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த மாவை எடுத்து நான் இந்த ஒர்க் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவு போடுறேன். இந்த மாவை திரும்ப ஒருக்கா குழைக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு. திரும்பவும் இதை ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல சுத்தமான துணியால் அல்லது டவலால் இப்படி மூடி வைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த சினமன் ரோல் பன் செய்கிறதுக்கு கருவாவின் பவுடராக இருக்கணும். கருவாத்தூள் உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட கருவாத்தூள் இருந்தால் நீங்கள் கருவாத்தூளை பாவிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்படி கருவாவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கொள்ளலாம். 2 கருவாவை அப்படியே போட்டுட்டு மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா பவுடராக வரும். நல்ல பவுடராக தான் இருக்கு, அடிக்க தேவையில்லை. இருந்தாலும் நான் அடித்து காட்டுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா உண்டனை போடணும். உண்டனை மீன்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த சீனியும் கருவாவும் சேர்ந்து ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனியையும் கருவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். உருட்டின மாவை உருட்டிட்டு ஆப்போசிட் வே இழுக்கணும், கயிறு மாதிரி.
நான் எவ்வளோ தூரம் செய்திருக்கிறேன்டா இந்த 2 கையும் ஃபுல்லாக மறைக்கிற அளவு செய்திருக்கிறேன். இது லைட்டாக ஆப்போசிட் வே, 2ஐயும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமாக செய்துட்டு திருப்பினோம்னு சொன்னால் இப்படி வந்துடும். இந்த எண்டை இப்படி மடித்து விடணும். நீங்கள் பொரிக்கிறதுக்கு என்ன எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெயில் பொரிச்சு கொள்ளலாம். நான் இன்றைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கிறேன். நாங்கள் இதை ஒண்டொண்டாக பொரிக்கணும். பொரிக்கிறதுக்கு முதல் நார்மலாக நாங்கள் பலகாரம் பொரிக்கிற மாதிரி பொரிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதிக சூட்டில் போட்டோம்னு சொன்னால் கருகி போயிடும். இதுதான் கரெக்டான பதம். லைட்டான ஒரு குமிழ் வார மாதிரியே இருக்கணும். போடும்போது கவனமாக மெதுவாக போடணும். இது வந்து நல்லா ஊதி பெருசாக வரும். நெருப்பு நல்லா எரிக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கணும். எண்ணெயை நல்லா ஒட்ட தட்டி பொரிச்செடுக்கணும்.
மறுபடியும் போடும்போது நெருப்பை குறைச்சி வச்சுருக்கணும். கண்டிப்பாக பேப்பரில் தான் நீங்கள் வச்சு எடுக்கணுமெண்டு இல்லை. எனக்கு தூக்கி போடுறது ஈஸிக்காக தான் நான் இந்த மாதிரி பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை பொரிய போட்ட கையோடையே இப்போ நாங்கள் இந்த பொரிச்செடுத்த சினமனுக்கு இந்த பொரிச்செடுத்த பன் எல்லாத்தையும் நாங்கள் இந்த சீனி அதோட இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும். இதுதான் அந்த பொன் கலர், பொன்னிறமாக பொரித்து எடுக்கும். சீனி இந்த வெட்டுகளுக்கு எல்லாம் போனால் தான் எடுத்து கடிக்கும்போது நல்லா இருக்கும். பாருங்க, அவ்வளோ பிக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆவி பறக்கும். இதுதான் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு முதல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.